வண்டி சிவர் நேம் என்னன்னு சொல்லுவாங்களே அடி என்னடி அது வண்டி சிவனையும் பண்டிக்குடியன் வண்டி பண்டிக்குடி இவர் கனடா வைத்தாரு ஒப்பது 25 லட்சம் சம்பளம் அவர் அனுப்பிடுவோம் கடனுக்கு இவர் அனுப்பிவிட்டா தான் சரி வட்டிக்காரி வந்து சரியான கிளி எடுத்துட்டு போகிறான் உனக்கு கழுத்துக்கு மாலை சொல்லும் போதே மேலெல்லாம் சிலுக்குதே இந்த அம்மா ஒரு ராஜ்யம் அவளுக்கு நேரியும் வெளிநாடு பக்கத்து இருக்காரு கதையை கேட்டு அனுப்பிவிட்டார் நான் அங்கே கிடந்தான் 2000 இமேஜ் பிள்ளை இங்கே கிடந்தது எங்க போறாடி ஹாய் எங்கே போகிற எங்க போறா நானுண்டா கொஞ்சம் டவுனுக்கு போகிறேன் நான் டவுனுக்கோ நான் அடிக்கடி காண்றேன்னா தான் என்ன விளக்கம் டவுனுக்கு காசு எடுக்க போகிறேன் நான் காசா ஓ என்ன ஆசை காசு வெளிநாட்டு காசு வேறு என்ன காசு உனக்கா வெளிநாட்டில் இருக்கா எனக்கு வெளிநாட்டுக்காவா ஏன் தெரியாதா என்ன ஊரில் எதுவும் பிரச்சனைங்கடா உங்களுக்கு தானடாவா தெரியும் பெஸ்ட்டுக்கு உலகத்தர உங்களுக்கே தெரியாட்டி பிறகு எப்படியாம் அவ்வளவு திறன் இல்லை சொல்லுங்க ஆறு இவர் கனடா வைத்தாரு ஒப்பது இவர் போய் இப்போ ஒரு 4 மந்த் என்னடி இங்கிலீஷ் எல்லாம் வைக்கா இல்லை என்னென்னு சொன்னாவ நானும் இன்னொரு 1 இயர் அப்படி ஃபாரின் போறியா போயிடுவேன் எந்த நாடு கனடாவில் இருக்கிறாரு அம்மா கனடாவில் வந்து அவர் என்னென்னு சொல்கிற ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 100 விராக்கள் அவர் கிலோ வச்சு வேலை செஞ்சு கொடுக்காரு பிரேக் பண்ணுறாங்க 100 பேர் 100 விராக்கள் கடவுளே நல்ல சம்பளம் இருக்கும் சம்பளம் எப்படியும் எனக்கு எந்த செலவுக்கு மட்டும் மாதம் எனக்கு ஒரு 10 லட்சம் போடுவார் எந்த செலவுக்கு மட்டும் 10 லட்சமா எந்த செலவுக்கு மட்டும் என்னடி கதைக்கிறது நீ 10 லட்சம் அவருக்கு என்ன 25 லட்சம் அப்படி சம்பளம் வரும் அவருக்கு அவருக்கு கடவுளே என்னன்னு சொல்ற அவர் வந்து எனக்காண்டு தான் இவ்வளவு போன மாதம் கூட டைமண்ட் செயின் ஒன்று வாங்கினேன் டைமண்ட் வாங்கினேன் 1.5 கோடி அது 1 கோடி 1.5 கோடி எத்தனை வருஷம் போய் இப்போ போய் என்ன ஒரு 1 இயர் தான் 1 இயர் எவ்வளவு சேலரி எடுக்கறாப்பா சேலரி என்னன்னு சொல்ற இந்த யூரோப் போனா தெரியும் தானே எப்படி உழைப்பேன்னு சொல்லி அது தெரியும் எனக்கும் ஆனா இப்படி சம்பளம் எடுக்காடி சம்பளம் நல்ல சம்பளம் நீங்க எங்க போறீங்க நான் 5 வருஷமா வாங்க சாய திருங்க குறக்கொல்லி மாய் என்ன செய்யற இருக்கிறத போட்டு திட்டுறேன் நாங்க சரி இந்த காசை வச்சுக்கொள்ளுங்க காசு இதை வைங்க இவர் காசு போட்டு நான் ஒவ்வொரு மாதம் இப்போ ஆரம் கஷ்டப்பட்டாங்களாரும் கண்டா நான் ஹெல்ப் பண்றேன் நான் கடவுளே 5000 ரூபாப்பா அப்படிதான் கொடுக்குறேன் நான் பெரிய அளவு தான் தெரியுது கனடான்னு கூட நீங்க முதல் பார்த்து வேற இப்போ நான் போட்டிக்கிற அந்த உடுப்பட விலையை வந்து இங்கே ஸ்ரீலங்கா காசு அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 லட்சம் முடியும் ஸ்கர்ட்டுக்கு மட்டும் முதல் ஒரு காலத்துல எப்படி தெரிஞ்சு இந்த வாட்சான் ரோலெக்ஸ் பிச்சை எடுத்துருங்க என்ன போல நீ இந்த வாட்ச் தெரிஞ்சானே இதான் ரோலெக்ஸ் இதான் ரோலெக்ஸ் இது எனக்கு தெரியாது ஸ்ரீலங்கா ஃபீஸ் வந்து 2.5 கோடி 2.5 கோடியோ 2.5 கோடி ஒரு வருஷத்துக்குள்ள வச்சுதான் ஒரு வருஷம் நான் இப்போ 1 இயர் நெக்ஸ்ட் இயர் போனேன்னு சொன்னா ஸ்ரீலங்காவுக்கு வேணாம் அப்படி ஏன் இதை விட்டுட்டு போறான் இப்ப ஏன் இதை விட்டுட்டு போற அந்த நாட்டை அங்க எவ்வளவு காசு உழைக்கலாமப்பா நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டு போறதா சரியா சரி என்ன விளக்கம் நானும் சாமான் வாங்க விட்டு இவர் காசு ஓட்டிக்காரு 15 லட்சம் இதை டெபாசிட் பண்ணணும் இப்போ 15 லட்சமா அதை டெபாசிட் பண்ணணும் அதுக்கு தான் வந்தேன் நான் இப்போ நான் 3 அக்கௌண்ட் வச்சுக்கேன் நான் 2 உண்டு அவர் 2 பிள்ளை 2 என்னடி இப்படி மாறுது நீ மாறுற நிலைமை இப்படி தானே தெரியும் தானே கனடான்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் தானே கனடான்னு சொன்னா நோமலா அப்படியும் 15 லட்சம் 20 லட்சம் உழைக்கலாம் கனடாவில் வந்து ஆமா சரியா அப்ப நீ காசு எடுத்துட்டு போ நான் சாமான் வாங்கிட்டு போறேன் ஓகே நைஸ் டு மீட் யூ தேங்க்ஸ் ஓகே நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் 1 லட்சம் ரூபா காசு வெளிநாட்டிலேருந்து போடுறவர் இங்கே எவ்வளோ பேர்ட்டு ஃபீத்த வண்டி கிடக்கு நான் அவள் மாலாட்ட போய் என்னெல்லாம் காய்ச்சினான் 15 லட்சம் சம்பளம் 20 லட்சம் சம்பளம் 2 காசுலேருந்து 5000 காசு விட்டு தானே என்ன செய்கிற கெத்த விடையிலாண்டு விட்டு இவர் கனடாவில் வைத்து 1 லட்சம் காசு அனுப்பி எனக்கு எங்கே காண்றேன் வட்டிக்காரி வந்து சரியான கிளி எடுத்துட்டு போகிறான் இப்போ கண்டை கோல் எடுத்து நான் அன்றைக்கு இவனுக்கு கனடாவில் லைக்க புருஷன் சொல்கிறதுக்கே வெக்கமாக கிடைக்கணும் கனடாவில் புருஷன்டா சொல்லலாமா கட்டாரில் வைக்கிறோம் 50,000 1 லட்சம் எடுக்கிறேன் 10 லட்சம் 15 லட்சம் சொல்லணும் சொன்னால் தான் நம்புவாங்க ஜனங்கள் சரி 2 லட்சம் மணிக்கு கொண்டு கடனுக்கு வாட்டி நான் இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிது இன்றைக்கு கட்டு கொட்டுவேன் கோல் இன்றைக்கு வெளிநாடு ஹலோ என்ன செய்கிறா நீ வெளிநாட்டில் என்ன செய்கிறா நீ
1 லட்சம் சம்பளத்தை போட்டா இங்கே நான் என்ன மண்ணை தின்றேன், இங்கே கடன்கார கொடுக்குறா, வட்டி காசை கொடுக்குறா, என்ன விளக்கம் உண்ட விளக்கம்? இருந்த இடத்துல நீ பறந்தனா வேலையண்டா, நீ பறந்தனா வேலைண்டா, நாசம் ரூபா வெளிநாட்டு கிணத்துல ஆகும், நீ வட்டி கொண்டு வண்டி. உனக்கு வந்து தண்ணி உனக்கு என்னத்துல தண்ணி நாசம் ரூபா நாசம் ரூபாண்டைக்கு நான் வரக்குள்ள அவள் கண்டு தாள்றா. என்ன எங்க புருஷனாடா கனடா வந்தேன், சம்பளத்தை சொன்னேன் 25 லட்சம் சம்பளம் எடுக்க நீ ஏண்டு. அதை வந்து மற்றாக்கள்கிட்ட சொல்லலாமாடா, வெளியில சொல்லலாமாடா மற்றாக்கள்கிட்ட, எந்த புருஷன் 1 லட்சம் 2 லட்சம் எடுக்காண்டு கட்டாரில் எடுக்கிற மாதிரி யூரோப்பில் எடுக்கலன்னு சொல்லலாமாடா. நாசம் ரூபா நீ சாப்பிடாட்டி சாவண்டா, நீ சம்பளத்தினுக்கு அனுப்பாத நான் என்ன செய்யலாம். கொஞ்சம் கொடுக்குறியா? அதுக்குதான் நீ போன நீ அவதிப்பட்டு, அதுக்குதான் நீ போன நீ உன்னை என்னத்துக்குள்ள நான் அனுப்பிட்டேன். நாசம் வருவான் உன்னை என்னத்துக்குள்ள அனுப்பிட்டேன். நான் நல்லா இருக்கணும் உன்னை அனுப்புனேன் நான். நீ ரூம்ல படுக்கிறது, ரோட்ல வட பாயப்படுது. நீங்க என்ன கிழிச்சு திரிஞ்ச, நீங்க என்ன கலெக்டர் வேலையை பார்த்த நீ உதவாக்கற நான் உதவாக்கற வீட்டை நாஞ்சா சோதிச்சாம திண்டுது படுக்கிற நீ தானடா நீ உதவாக்கற கடனாகும். சோக்கு பண்ணி தரதுக்கு நீ போடுற காசுல சாங்கத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் சம்பளம் ஒன்று போய்த்து 1 லட்சம் ரூபா காய போடுறான் நீ எடுத்து. இவனை குடிச்சு திரியாடா நீ, அங்கே குடிச்சு திரியாடா நீ உண்ட சிலவனா உண்ட முது உடைப்ப நான் இங்கே ஸ்ரீலங்கா வாரேன் நான் வச்சேன்டா என்ன வச்சேன்டா. நீ ஒரு மனுஷன் வேண்டி 4 நாளை சாப்பிடுவப்ப எல்லாத்துக்கும் சரியான கிடக்கு. 10 லட்சம் இல்ல 20 லட்சம் உழைக்கலாம் உழைக்கிறேன் மரத்துலயா நான் பிச்சு போடுறேன். உனக்கு உண்ட முதுவ தோலை விட்டப்ப நான் உண்ட தோலை சொல்லிப்பட்டேன் நான், நீ ஒழுங்கா காசு போன கஷ்டப்படுறானே நாசம் ரூபா வாய்ப்புறான். நாசம் ரூபா ஆக்கட்ட டேய் கனடாவில் புருஷன் இருக்காண்டு எப்படா நான் சொல்கிறேன் வெக்கம் இல்லாமல் 1 லட்சம் சம்பளம் எடுக்கணும் சொல்லலாமாடா நான். வை போனேன் நீ கதைக்காத என்னட்ட போன வை 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் அனுப்பினா எனக்கு ஃபோன் இருக்கணும். வை போனேன் சுமருவான் பட்டிக்காரை வரப்பாட பாடையில் ஊருக்கு பீத்தி திட்டாளில் அவ்வளோ ஒரு ஒத்தி நான் காசு உழைக்க நல்லா இருக்கேன்னு சொல்லி என்னடி பேர் இருந்துச்சு என்னடி அந்த பக்கத்து வீடு எங்க பக்கத்து வீடு பரிமிலாவோ பரிமிலா புரிச்சக்காரன கனடா அனுப்பி போட்டு அவள் சோக்கு பண்ணி தருது. கனடாவுக்கோ? கனடா 10-15 லட்சம் 25 லட்சம் சம்பளம். அடி ஆத்தி இங்கே மணிக்கூர் போட்டியாரு ஏதோ ரோலெக்ஸா 1.5 கோடியா 1.5 கோடியோ அவளுக்கு எங்காலடி காசு கனடா அனுப்புனவன் அவர் போய் இப்போ 1 வருஷமா 1 வருஷத்துக்குள்ள கூட பார்த்தாங்க. இந்த இப்போ கல்யாணம் கட்டினமா இருந்தேனே ஒன்று புரிச்சுனா இனிமே எனக்கு அனுப்பி விடுறாரு. அந்த ஆள் அனுப்பலாம் தான், அந்த ஆள் ஒவ்வொரு வாய் ஆடுற வண்டி அவன் உடுப்பு எடுத்துருக்காரு 1.5 லட்சம் ஒரு உடுப்புக்கோ. முதல்ல எப்படி தெரிஞ்சவளே முதல்ல எங்க உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிறவ தானே பிச்சை எடுத்துன்னு பிச்சை எடுத்து எப்படி இருக்காள் வாத்திய இப்ப நீ அவளை தானே விடுற இல்லை வேற யாரையும் சொல்றீங்க தாண்டி அவளை தானே நீ கிடைக்கி நீ எப்படி தான் கிடைக்க வேற நான் பிச்சைக்காரிமே தான் இருக்கேன். இப்ப என்னட்ட வாங்கி திண்டா விடுறீ அவள் என்னட்ட வாங்கி திண்டா விடுறீ இப்போ வாங்கி திண்டாள் எங்களோட கொஞ்சம் காலம் கிளம்பவள் 2 வருஷம் நிற்குமா மதிக்க மாட்டாங்க 2 வருஷம் இங்கே போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த பேர் நடந்துருச்சு. நான் இப்போ நம்மளோட பேங்க் பார்த்தேன் பார்த்து ஏடிஎம் காசு எடுக்க போறார். இந்த மாதம் சம்பளம் 15 லட்சமா 15 லட்சம் எடுக்க போறார். எனக்கு சரி 5000 ரூபாய் காசு எடுக்க போறாரு. சார் 5000 ரூபா ஓ உனக்கு தந்தோ உனக்கு தாராள வளர்ந்துட்டாள் பார்த்தானே எப்படி இருக்கான் இப்படின்னு கனடா வாழ்க்கைண்டா அப்போ சொர்க்கம் தான் என்ன சொர்க்கம் தான். நீ
கிடைக்கி எனக்கு ஒன்று தெரியுமா அவனும் போறாரு இன்னொரு அவளும் போறாரு. சிட்டிகேஷன் கிடைச்சிட்டு போல கிடக்கு. பிஆர் கிடைச்சி எது பிஆர் கிடைச்சிட்டு அவருக்கு அவளும் 4 மாதத்துல போறாளா அங்க நல்லா உழைக்காரு போல, அதான் அவளும் போறாள். அவர் உழைக்கிறானவன் இவன் போய் உழைக்க போறா போல. அதுதான் இஞ்ஞாங்கள பிடிக்க மேல அவள் அங்கடக்கு முடிக்கல. அவர் அனுப்பி விடும் கடமை வாங்கி புருஷனார் அனுப்பலாம். என்ன மாதிரி போறன்னு தெரியாது. அப்ப அவள்கிட்ட அங்க இருக்கணும் போனாக்கட்டாங்க என்ன கேட்குறேன் தெரியும் உனக்கு எதுவும் எனக்கு நோமலா தெரியும் ஏதோ கீவாரோ மெடிக்கல் மட்டும் எடுத்தா தெரியும். மெடிக்கலும் பாதியோடு தான் மற்ற காசெல்லாம் தெரியும். எவ்வளவு முடியும்? அது விட்டு விட்டு 1 கோடி விட்டு முடியும் போது 1.5 கோடி அது அனுப்புனேன்டா அவனை போல வாழ 1.5 கோடிடா பாய். உனக்கிட்ட கிடக்குதான் இந்த வளவெல்லாம் வளவு கிடக்க கொடுத்தேன் அதிகம் 3 வளையம் வித்தும் காணும் என்னட்டு தெரியாது. உனக்கு காசு போனாலும் இல்லையோ எத்தனை ஒரு மாதம் எப்போ உழைச்சிடலாம்? 15 லட்சம் மண்டக்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள உழைச்சிடலாம் 1.5 கோடி. 8 வருஷமோ 10 மாதத்துக்கு 1.5 கோடி கையில் அடிக்கும் பாத்தி. அப்படி வேலை அப்போ ஆட ஒரு 5 வருஷத்துக்கு அனுப்பிவிட்டா சரி. நானும் அவளை சோக்கு பண்ணி தெரியலாம். சோப்பு பண்ணி திரியா ஒரு வயசு தரணும் பிஆர் கிடைக்கும் அவருக்கு. அப்போ நானும் போயிடுவேன். நீ போயிடுவா அப்படியே. அப்போ 2 பேரும் உழைக்கலாம். அங்கே என்ன எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம்? சரியான வெக்கையா கிடையாது. அந்த அளவுக்கு வேலை இல்லை. 8 மணித்தாலும் வேலை அவ்வளவுதானும். அவ்வளவுதான் 8 மணித்தால வேலை. 1 மணித்தாலத்துக்கு 20,000 30,000 சம்பளம். 1 மணித்தியாலத்துக்கு 1 மணித்தாலத்துக்கு நம்ம 2,000 ரூபா காய்ச்சிக்கு காஞ்சி கருவாடாகிறோம். இங்கே புல்லு பிடுங்கி அது செஞ்சு இது செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இவர் அனுப்பிவிட்டா தான் சரி. இந்தால் மேசம் விளைஞ்சி இளைவர் விளைஞ்சி 2,000 1,500 ரூபா காய்ச்சி கொண்டு வரான். அவன் தான் நீ அனுப்பி விடும் ஆளு அனுப்பி விட நல்லா இருப்பான். வீடு இந்த வீடு வளவு எல்லாத்தையும் வித்து போட்டு நான் அனுப்ப தங்கணும் அந்த ஆள். நல்ல காணி வேலைக்கு அவங்ககிட்ட இந்த மேசம் வேலைக்கு அனுப்பிவிட்டேன். 4-5 நாளாக வேலையில் கிடந்தாள். இந்த இப்போ அனுப்பிவிட்டேன். வந்தோடனே தான் போய் இன்னும் காய்ச்சி பார்க்கணும். எனக்கும் கிடக்கு அந்த காது கொண்டு காது மாறி சாப்பிடுது. உனக்கும் அதிர்ஷ்டண்டி எங்கே இருக்கடி ஒரு மச்சம் உண்டு. 5,000 ரூபா. ஓ இங்கே 1,500 ரூபா வேலை தான். 5,000 காணாம கிடக்கு. ஆனால் எங்கேயோ மச்சம் இருக்கடி. சரி நீ அந்த அளவுல பேர் இவர் எப்படியே நான் பிடிச்சி அனுப்பதாமோ. சரி நானும் அந்த ஆள் வந்த உடனே ஏதாவது வளவுகளை விற்று அனுப்பிடுறோம். கடனை போயிட்டு அனுப்பி விடு. இங்க பாரு அனுப்பி விடு. சரி நானும் பாரேன். சும்மா நம்ம கை திக்காம அனுப்புற வழியை பார்ப்போம். அப்பா இது பண்ணாயிலப்பா உள்ள வந்துட்டீங்களோ? தண்ணி கொஞ்சம் எடுத்து வாடி. என்ன இடுப்புக்கு ஓடிச்சு கல்லறியக்குள்ள 2-3 நாள் வேலை கிடந்து இன்னைக்கு தான் போயிட்டு வரா. எங்கே 10,000 ரூபா ஜனம் காய்ச்சி தாமதி கேட்பா. பக்கத்து வெண்டை சுமதிர வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு அவர் கனடா போயிட்டாராமி. என்ன? ஓ இப்போ கல்யாணம் கண்ண உடனே போயிட்டாராம். கனடாண்டாங்க கிடையாது. அவர் யூரோப் சீன நாடான்றத நடி. சீன நாடா யூரோப் கண்ட்ரி உண்டு. ஆசை 25 லட்சம் கொடுக்காமா சுண்டல் 25 அவ்வளோ 25 லட்சம் அவளுக்கும். வா என்னங்க அவளுக்கு மாதம் 15 லட்சம் நான் போடுறான். 15? ஓ அவள் இப்படி திருறாண்டிமா. ஆசை ஒருவாள் இப்போ நம்மளை தின்றுவாள் ஒரு 15 லட்சம் கேட்டா. அதான் ஒன்றே அதை அனுப்ப மாட்டேன். எங்கே அனுப்பப்படுறா? எனக்கு இது வழியை கண்டுபிடிக்கிறேன் நான். மிச்ச இடம் இந்த 1,000 1,500 ரூபா காசு என்னது காணும்? சோறு தின்றதுங்க காணும். 1,500 ரூபா நடி எவ்வளோ முடியுமா? 1 கோடி கிட்ட முடியும். இந்தப்பா 1 கோடி நம்மளை கக்குச்சி பின்னிக்கிற அந்த கோடி அதை சொல்கிறேன். கோடி இல்லை 1 கோடி காசு. 1 கோடி அப்போ 1 கோடி ஆத்தி 1 கோடி. அம்மா சுண்டன் 1 கோடிண்டா அங்கடி வரணும் காய்ச்சி. அதான் நம்ம 3 வளையம் விற்போம். எவ்வளோ ஒரு பார்த்து போட்டு விற்று கடனை வட்டியை போடுவோம். வலை விற்று போட என்ன வரா பிள்ளையில மரம் பொம்பளை பிள்ளையில எங்கடி ஒன்று விற்க போகிறா நீ? டேய் அங்கே போனால் உழைக்கலாம்னா என்னடி? இல்லை உழைக்கல. அவளும் போகிறாள். அவளும் போகிறான். அவர் எடுக்காரன் ஏதோ சிட்டிஷனோ கிவாரோ இதை கிடைச்சிட்டான். உண்டா போய் எனக்கு நீ சொல்கிறத பார்த்தா காடு உண்டு. நீ சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் ஆசையாக தான் கிடக்கா. 15 லட்சம் வேண்டா நம்மடப்பா கஷ்டம் எல்லாம் போயிடும். 10 லட்சம் எடுத்தாலும் கூட காசு நிஜம் முடிக்கலாம். 10 லட்சம் எடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி 20 லட்சம். 1 கோடி 1 வருஷத்தில் கட்டிடலாம். அப்புறம் நம்ம உழைக்கிறலாம் நமக்கு கடனை பட்டன் தானே
உங்களை அனுப்புவோம் அவா இங்கே மேஷம் வேலை எத்தனை நாளைக்கு இந்த உடுப்பு கிடக்குறேன் நான் வெளிநாடு போனேன்டா சும்மா ஏசிக்குள்ள உடுப்புனா இந்த மேஷம் மேல உடுப்பு தர மாட்டான் நடி வந்து என்ன உடுப்பு தருவானு ஏசிக்கு மேலே ஏஜிக்கு மேலையா மேலே ஏஜெண்டா நடியாது ஏசி குளிரா காத்து வரும் பேன் காத்து குளிர் காத்து வாரு புரிச்சாடி புரிச்சி இல்ல குளிர் காத்து மேல ஒரு பெட்டி கொண்டு இருக்கும் அதுக்குள்ள இருந்து குளிர் காத்து வரும் போய் நீங்க கீழே இருந்தா மேல தலையில அடிக்கும் குழுவுலன்னு இருக்குமா அப்படிதான் உடைக்காரு சரி எனக்கு உண்ட கதைக்கு அப்புறம் நான் இங்கே நிற்கிறல எனக்கு ஆசையா கிடக்கு நானா தான் ஜோதிச்சேன் காசை பிறட்டு நீ நான் போறேன் காசை நான் விரட்டுற வழியை பார்க்க நீ காசு போய் எனக்கு காசு போடு உனக்கு கூட ஆறுக்கடி வர்றேன் உண்ட தங்கச்சி உனக்கு கழுத்துக்கு மாலை சொல்லும் போதே மேலெல்லாம் சிலுக்குதே இந்த காதுக்கு உனக்கு என்ன மாடி தங்க வடைகளை தான் 4 பவுண்டு 4 பவுண்டு இதுக்கு 6 பவுண்டு ஓடு நீ இப்போ அவ்வளவு அழகும் பிறக்காது அதிர்ஷ்டம் இப்போ நான் பிறந்திருக்கிறேன் ஆறுடி சொன்னேன் அவளோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுதான் அவளும் இப்போ சொல்லுவாள் நீ ஒருத்தர் சொல்ல நம்ம போகிற விஷயத்தை கடனை வேண்டி தான் வலிக்கிடுவோம் சரியா நீ போகிற வழியை பாரு கடனை வேண்டுவோம் கடனை வாங்க வர்றேன் பட்டு அனுப்புகிறோம் சரி இப்போ குளிச்சு போய் சாப்பிடுங்க The next day. என்னங்க வந்துட்டியாடி இது உள்ள காசியா ஓ இங்க பாருங்க அப்ப நீ எவ்வளோ கோடி 1 கோடி 1 கோடியா 1 கோடி உங்கடி வாங்கின அது கிடையாது நீ அது நான் சும்மா கேட்டேன் வட்டி தாங்க வெளிநாடு எங்க என்னஞ்சா வட்டிக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி வெளிநாடு போனோம் கட்டிடலாம் எவ்வளோ வட்டி 1 கோடிக்கு 5 லட்சம் வட்டி என்ன ஒழுங்கு நீங்க 5 லட்சம் ரூபா ஒரு 5 லட்சம் வாடி அளவுலே நான் 5 லட்சமாப்பா அதான் 25 லட்சம் ரூபா உடைக்க புரியல 5 லட்சத்தை கொடுத்தா 20 லட்சம் லாபம் தானே 25 லட்சம் வரப்ப 5 லட்சம் தானே நான் ஃபிளானா தான் வாங்கினேண்ணா 5 லட்சம் ரூபா கொடுத்தானா 20 லட்சம் லாபம் 20 லட்சம் லாபம் ஓ ஃபுல்லா காசு அம்புல்லா ஃபுல்லா காசு எப்போ கிளம்புறப்ப நான் இப்போ நான் இதை கொடுத்து பாஸ்போர்ட் எடுத்து அந்த ஆஃபீஸில் கட்டணுமா கட்டி முடிய பறக்குறான் நான் நடி இங்கே மேஷம் வேலைன்னு அங்கே போகணும் எப்படி மாற எப்படி என்னன்றது அவங்க இங்கிலீஷ் அலைய பண்ணாங்க இங்கிலீஷில் அது பழகிடலாம் 2 நாள் 3 நாளே ஆக்கல வண்டிசிவர் நேம் என்னன்னு சொல்லுவாங்களே அடி என்னடி அது வண்டிசிவர் நேம் பண்டிக்குடி பண்டிக்குடி வேறு பொட்டு சாப்பிடும் அப்படிதான் வரக்குள்ள சாப்பிட்டு வந்து நீங்கள் போய் ஏன்னா இங்கிலீஷ் மேஷம் வேலைக்குள்ளே பாட்டெல்லாம் மாடி இங்கிலீஷ் அப்போ கொஞ்சம் விளங்குண்ணே எனக்கும் கொஞ்சம் விளங்கு அவளோட புருஷனோட அவள் காய்ச்சி நான் அவளோட கதைக்க கூட எனக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டு சரி சரி அப்போ நீ காசை கட்டிட்டு வாங்கலாம் காட்டுற வழியை பார்ப்போம் நீங்கள் படியா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நீட்டாக அறிஞ்சு எரியும் இங்கிருந்து போக அகல்ற வகுறுலாம் பத்தோம் பக்கத்து வீட்டுக்கார சொல்லி வைப்பாடு உண்டு இப்போ சொல்கிறேன்ல போய் இறங்குனது நான் சொல்கிறேன் சரி நான் போய் காசை போய் கட்டிட்டு வாரேன் எடுத்தாச்சு நீ ரெடியாங்க சரியோ சரி A few moments later. அப்பாடா ஒரு மாதிரியா கடனை பட்டு ஒரு அனுப்பியாச்சு 1 மாதம் ஆகுது வேலைக்கு போய் நேற்று ஃபுல்லாக கோல் அடிக்கல நேற்று ஃபுல்லாக வேலைண்டாரு கோல் அடித்து பார்ப்போம் இனி எங்கே 1 மாதம் ஆகிட்டு 20-25 லட்சம் காசு வருவார் வட்டி காசு கட்டு நேற்று வந்து போகிறாள் 2 தானே சம்பளம் வேண்டு என்ன வேலைடா அப்போ வந்து உண்டிக்கான அப்பு தோட்டத்தில் உண்டு இங்கே வாரப்பா அப்பு காயில் இதை போய் இவ்வளோ பாடக்கு இந்த ஏரியா வருனே சரி வெளிநாடு கூட்டிகிட்டு வருவா நடந்துச்சு கிடந்து நம்மளும் ஒன்று போட முடியாதுப்பா என்ன சின்ன அடிக்கிறாப்பா பண்ணி ஹலோ ஓம்புள்ள சொல்லு எப்படி இருக்கிறா என்டப்போ என்ன அடி அடிக்கிறாடி பனிஞ்சு என்டப்பா இல்லை கூடா உனக்கு என்ன நீ கதைப்பாடி அசமருவா சோறும் தரானு இல்லை தண்ணியும் தரானு இல்லடி காசு எங்கடி அனுப்புறேன் நான் இப்போ இந்த மாதம் இந்த போய் ரூம் காசு சாப்பாடு காசு
வந்து குறவழியை பிடிச்சிட்டு போறாங்க காசு எங்க காசு வட்டி காசுண்டா என்னடி ஏறு நீ தாண்டி பார்த்து இன்னொரு வட்டி பண்ணி குடுறி நான் என்னடி ஏறுறேன் இந்த மாதம் முடுப்பு காசாம் இந்த காசா இந்த காசான்னு சொல்லி அவளை கட்டு பண்ணி தர கோவத்தில் இன்னொரு கட்டிப்போம். நம்ம வர வயசு அவளுக்கு நேரியும் வெளிநாடு பக்கத்து வீட்டுக்கார கதையை கேட்டுன்னு அனுப்பிவிட்டார். நான் அங்கே கிடந்தான் 2000 மேஜம்பில் இங்கே கிடந்தது அவட காட்டுக்கு ஃபோனை கட் பண்ணி விடுதா இங்கே நான் படுற உடனே தெரியும் நான் அங்கே கிடந்தாலும் மேஜம்பில் இது கிடந்தது 2500 1 கோடி காசு வட்டிக்கு வேண்டி நாசம் வருவாள் மேஜம்பில் இங்கே எனக்கு ஆசையை காட்டி அனுப்பிட்டா வெளிநாட்டுக்கு பிடிச்சி. அப்பா என்னப்பா அடிக்கிற அடியுது அவரும் ஏசுவான் வேலையாட்டி ஒரு அடிக்காள். ஹலோ ஹலோ சொல்லுடி. ஹலோ நல்ல குளிரா அடிக்குவோல குளிரா உண்டா மோர கொத்து வண்டி நாசம் வருவா சும்மா இருந்தேன் காசு என்னன்னா இங்கே புறக்கி அடிக்கிறான் அவங்க அவள் பக்கத்து வீட்டுக்காரி கதைக்கிற மாதிரி இல்லை இங்கே வெளிநாட்டில் எம்பளம். ஓ ஓ ஓ இந்த ஒப்பன் 25,000 வாண்டி இங்கே எடுக்கிற சம்பளம் ஒன்றே மாடி கூட சம்பளம் 3 லட்சம் நீங்கள் தர மாட்டானா 4 லட்சம் 5 லட்சம் தானே. ஒரு அவருக்கு வந்து $12 தானே ஒரு ஒரு நாளைக்கு 20,000 அடியே பைத்தியாரி அவள் வந்து சும்மா வெட்டி கெத்துக்க சொல்லிக்காள்றி நம்மளை கொண்டு ஏத்துட்டாள் கொப்பாசி மரத்துல கடவுளே. அவள் உனக்கு சொல்லுவாள் தானே உனக்கு அவள் ஏற்றி என்ன கொண்டு போய் நாசம் வருவாள் அங்கே வயலுக்கு மேஜம் மேலே கிடந்து நான் சீசனுக்கு என்னப்பா என்ன கொண்டு இப்படி ஆக்கி விட்டாளேப்பா. காஜு எங்கே காசு அனுப்புறேன் வாக்கள் நீங்கள் அங்கே பக்கத்தில் பைத்தி போனேன் நாசம் வருவாள் காஜுக்கு என்ன செய்ய நீ என்ன அனுப்புன நீ காஜு நாங்கள் காஜு எனக்கு சம்பளம் தானே காசு எனக்கு 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 சம்பளம் தராம என்னன்றி காசு வரும் நான் உனக்கு இந்த கட்டடங்கள்லாம் தெரியுமா ஒரு மாதம் 1000 எனக்கு ரூம் காசாமாம் ரீலோட் காசாமாம் மற்ற என்ன தண்ணி காசாம் கரண்ட்டு காசாம் அந்த காசாம் இந்த காசான்றது இந்த மாதம் சம்பளம் 5 லட்சத்தையும் பட்டி எடுத்தாண்டி 5 லட்சத்தையும் நாசம் வருவாள் இது மட்டக்களப்பு இல்லடி இங்கே நம்ம ஏரியா இல்லடி இலங்கை இல்லடி ரோட்டில் இங்கே ரோட்டில் லொரி ஏறி சார்ஜ் விட்ருவானு கொஞ்சம் பொறு பார்த்து கொஞ்சம் பார்த்து என்ன நம்பியில் உன்ன நம்பி தான் நான் அந்த இன்னொரு லட்சம் பார்த்து மாறி கூடு வட்டிக்கு வேற என்ன இருங்க நான் என்ன செய்யறேன் ஜோதிச்சு பண்ணி அடியே பைத்தியம் இங்கே இலங்கை நடி கொழும்புல வேலையில் கொம்பனி என்ன இது அடி அங்கே ஒரு கொம்பனி இங்கே ஒரு அது இங்கே பிடிச்சி அனுப்பிடுவான் நன்றி கொஞ்சம் சும்மா ஃபோனை வச்சுட்டு வேலையை பாரு நட்ட பை என்னென்ன நெங்காலே நான் ஒரு கடை ரன் பண்ண வேண்டும் கடையெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாரேன் விட்டு வெளிநாடுகள போகலாம் இங்கே கிடந்து என்ன நம்ம நாட்டில் கிடந்து வெளிநாடு போய் அங்கே குடும்பத்தை விட்டுட்டு அங்கே கஷ்டப்பட்டு தீக்கிறோட அந்த காசை வச்சு நான் இங்கே ஒரு கடையை ரன் பண்ணி 4-5 பேருக்கு தொழில் கொடுத்த மாதிரி போயிடும் நானும் கொஞ்சம் ரன் பண்ண மாதிரி போயிடும் அதுக்கு இங்கே கிடந்து என்ன எப்படி நீங்கள் வெத்தின காலத்து கடை விட என்ன எப்படி அங்கே வர கொஞ்சம் காசு உழைச்சிட்டு வந்துடலாம் வேணாம் அங்கே நம்ம இவ்வளவுதான் உழைச்சாலும் சரிக்கிற ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் வராது பிள்ளை குட்டியோட இருந்துட்டு நாட்டில்ண்ணே. ஓ என்னென்று ஒன்றா இப்போ அங்கே போய் லட்சக்கணக்கில் உழைச்சவனும் குழந்தை குட்டியை எப்போ பார்ப்போம் ஒரு ஏக்கத்தோடு இருக்கானு. அதே இது நம்ம இங்கே ஒரு 1 லட்சம் ரூபா உழைச்சாலும் நமக்கு அந்த இதெல்லாம் காணும் நம்மளோட பிள்ளை குட்டியில் பார்த்துட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கு நம்ம பிள்ளைகளுக்கு உடுப்பை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகள சந்தோஷத்துலேயே நம்மளோட பட்ட கஷ்டமெல்லாம் கவலையெல்லாம் போயிடும். அது அங்கே இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இங்கே வந்து லட்சமாக கொண்டுனாலும் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வராது. ஏன்னா அப்பாவோட முகத்தை பார்க்கலைன்ற ஒரு ஏக்கம் தான் இருக்கும். அது சரி நம்மட அவனு எல்லாம் போய்த்தான்லாமே என்னடா பெரிய நாட்டு கிளம்பிக்கலாமே 1 கோடி 1.5 கோடியான்றானே அந்த 1 கோடி 1.5 கோடி இருக்குமெண்டா நான் பெரிய ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை வச்சுனா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்து அந்த வேலையில் நான் 20 லட்சம் 30 லட்சம் நான் அங்கே உழைக்கிற செஞ்சு லாபம் பார்த்துருவேன். அது ஒன்று உண்மை நம்மட ஆக்கள் அந்த காசு வேண்டி பெரிய நாட்டு போகிறத விட
இல்லை யோசிச்சு பாருங்க தான் நீ யோசிச்சு பாருங்க இருக்கா ஓமாதான் இது உண்மையாக நல்ல ஐடியான்ற அவனை தேவலாம் அவனுக்கு வெளிநாடு நானும் இப்போ சொன்னா நம்ப மாட்டேன் போக விட்டா ரெடி ஆகிட்டேன் நான் காசு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணேன் நான் உங்களோட கதையை கேட்க கொஞ்சம் நீங்கள் இப்போ அங்கே போகிறேன்னு ஏஜென்சிக்காரனுக்கிட்ட 1 கோடி கொடுக்க அவன் ஒரு சுத்த மதத்தை அடித்து அவன் ஒரு 20 லட்சத்தை சுருட்டுவான் சுருட்டி போட்டு இன்னொருத்தன் எடுத்துடலாம் இன்னொருத்தன் சுருட்டி போட்டு உங்களுக்கு அந்த போகிறது வரது செலவு 50 லட்சம் ரூபாய்க்குலாம் முடியும் ஆனால் 1 கோடி வாங்குவாங்க அந்த 1 கோடியை வச்சு நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம் எத்தனை பேருக்கு நம்ம வேலை கொடுத்தா வாய்ப்பு போயிடலாம் இப்போ ஒரு கம்பெனியை கொண்டு வச்சு ஒரு தொழிலை கொண்டு செய்கிறோம்டா இப்போ அந்த தொழிலுக்கு நம்ம கொஞ்சம் பேர் உள்வாங்கி அவைகளுக்கு ஒரு ஒரு போதிய அளவான வருமானத்தை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு தொழிலாக போயிடும் நமக்கும் ஒரு முதலீடாக போயிடும். உண்மையாக தான் நல்ல விஷயம் சரியான இப்போ நான் கடையெல்லாம் போட போயிடலாம் கடை போடுறதுக்கெல்லாம் பார்த்து வந்துட்டேன் 12 அடிக்கு 28 அடியில் பெரிய ஒரு கடை ஒன்று பார்த்து விட்டிக்கேன். என்ன தொழில் போடுறேன் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வைப்பேன் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று அடிச்சிக்கேன். இல்லாத சாமானுக்கு தான் எங்கேயும் ஒரு முதலிடம். சரியாண்ணா அப்போ நீங்கள் போங்க. ஓ சரி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கட்டாயம் பாருண்ணா. ஓ கட்டாயம் வாங்க. நான் கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுத்தவன் போயிடும் நானும் கொஞ்சம் வருமானத்தை ஈட்டனவன் போயிடும். சரியாண்ணா 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 ஓகேண்ணா. A few moments later. அம்மா 6 ரெஸ்டாரண்ட்ராப்பா இது. பாப்பா உள்ளுக்கு இன்னும் சாப்பாடு இருக்காண்டு. அண்ணன் வாங்கண்ணே. நீங்க இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓ நான் தான் கடவுளே என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடு ரெஸ்டாரண்ட் தான். என்ன அனைத்து விதமான சாப்பாடு இருக்கு. என்ன சாப்பாடு ஆகணுமோ பயப்படாம சாப்பிடுங்க. அப்படி என்ன எனக்கு சிக்கன் பிரியாணியே வேணும். உண்மையா அப்படி இப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ 1.5 மாதம் இருக்கேன். ஓ 1.5 மாதத்துக்குள்ள பாருங்க இந்த ஒரு 50-60 பேருக்குள்ள வேலைறாங்க. அவையோட குடும்பத்துக்குன்னா நல்ல மாதிரி அவைகளுக்கு கட்டக்கூடிய மாதிரி சம்பளம் கொடுக்க எனக்கு நல்ல வருமானம் வருது. உண்மையா நல்ல விஷயம் உண்டு. போறண்டு காய்ச்சி தெரிஞ்சாங்க கொஞ்சம் பேர் உங்களோட அது அவன் போயிட்டு அங்க சரியா கஷ்டம் போல ஆளுக்கு. அங்க அவன் மனுஷன் சொல்லிட்டு நல்ல காசு அனுப்புறான்ட்டு. ஆனா எனக்கு தெரியும் அவன் என்கிட்ட சொல்றவன் உண்மையா கஷ்டம் அங்க கஷ்டப்பட்டு தெரியும் தானே. ஆனா உண்மையா நல்ல தொழில் உண்டு கூட. நல்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க சொந்தமா. என்னட்ட அவன் செலவழிச்சு போனது 1.5 கோடி. நீங்க இங்க வந்து அழகா எவ்வளவு இன்கம் உங்களுக்கு? நான் எப்படியும் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கிட்ட உழைக்கேன். அதுல வந்து மாதம் அதில் வந்து சாப்பாட்டுக்கு அந்த பொருள் எல்லாம் போய் சம்பளம் எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு 8 லட்சம் 9 லட்சம் ரூபாய்க்கிட்ட ஒரு முதலீடு ஒன்று கிடைக்குது நார்மலா. உண்மையா நல்ல விஷயம் உண்டு. உட்லக் ஆனா 20 லட்சம் மீராப்பா சம்பளம். 20 லட்சம் ரூபாயில வந்து நான் இப்போ 100 பேர் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவைகளுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். அவைகளுக்கு எல்லாருக்கும் போதுமான சம்பளம் கொடுக்கேன். 3 வேளை சாப்பாடு கொடுக்கேன். துணி எல்லாம் எடுத்து கொடுக்கேன். என்னன்னா ஒரு காசு இறுக்கி வச்சு அதை வச்சு பயன்படுத்தப்படணும். ஏஜென்சி அங்கே இங்கே கொடுத்து கனடாவோ லண்டனோ போயிட்டு அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட அந்த காசை வச்சு இங்கே முதலீடு செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருமானம் முதல்ல கிடைக்காட்டியும் போக 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 உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து உருவாகும். கட்டாயம் அப்படிதான் செய்திருக்கீங்களே. நான் இப்போ ஒரு குறுகிய காலத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா எந்த தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்லை, எனக்குள்ள வேலை செய்கிற எத்தனையோ பேர் உழைப்பும் தான். அதான் நீங்கள் உண்மையாக நல்லா இருக்கீங்க. அதாவது சம்பளம் கொடுங்க, வடிய சம்பளம் கொடுத்து ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக பார்த்துக்கொள்றீங்க. என்னன்னு சொன்னா இப்ப நானும் இப்ப உங்களோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவரை மாதிரி கனடா போகணும் வந்துட்டு நான் இருந்திருந்தேன். நான் இப்ப அங்க வந்து கஷ்டம்தான் சொல்றேன். ஆனா அவனுக்கு உண்மையா வெளியில ஒருத்தரும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். சரியான கஷ்டம். எப்படி ஒரு 5 லட்சம் சம்பளம் எடுப்பாங்க. சம்பளம் எடுத்து அங்க ரூம் காசு அந்த வாடகை காசு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு மிச்சம் 1 லட்சம் காசு அனுப்புவான். அவ்வளவுதான். அதே இது நம்மளோட நாடண்டா உங்களை போல உதாரணத்துக்கு இப்ப ஒரு கோடி வாங்கிட்டு போறான்னு சொன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்காருன்னு சொன்னா 5 ஒரு வாங்கிட்டு போன கடனுக்கு ஒரு கோடிக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி கட்டணும். அதான் அவர் உழைக்கிற காசு வட்டி கட்டவே காணா இப்ப கடன் கட்டுறது. அதே காசு அவர் இங்க வச்சு அதை வச்சு ஒரு தொழில் ஒன்று செஞ்சிருந்தாருண்டா. நான் போய் சொன்னேன் கேட்கல. அவனோட வைஃப் கதையை கேட்டு அப்படியே போனவன் அப்படியே என்ன செய்யறேன் ஒன்றும் செய்யலாது. ஆனா அங்க போற எல்லாரும் தோல்வி அடைகிறாள். சில பேர் சக்சஸ் அடைஞ்சாங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த இது வராது தானே. உண்மையா ஆனா 1 கோடின்றது எவ்வளவோ செய்யலாம். எத்தனையோ பேருக்கு நம்ம தொழிலை கொடுத்து
ஒரு சாப்பாடு கடை வச்சாலும் அதுல வந்து எவ்வளவு பயன ஓ சரி என்ன ஓகே அப்போ சாப்பிடுறது போங்க ஓ இல்லாடி நான் அங்கே இன்னொரு பொடி அன்னைக்கு அவனை கூட்டிகிட்டு வரேன் என்ன சரியா சாப்பிடுங்க ஓகே குட் லக் ஓகே நானும் கடைக்கு கொஞ்சம் ஸ்டாக்கு வருதான் இறங்க போகணும் சரி ஏரியா ஓகே ஓகே பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் சனு. ஓகே, இன்றைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. நிறைய பேருக்கு விளங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த நாடகம் என்னென்னு சொன்னால் மேலே எங்களோட நாட்டில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யூரோப் பண்ணி இப்போ குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பழம் விற்கப்படுற தம்பி, காணி விற்கப்படுற தம்பி, வாங்க போகிறீங்களா வாங்க போகிறாங்க. அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த யூரோப் பெரிய நாட்டு போகிறாச்சு. ஆனால் அவங்களே தெரியா இந்த யூரோப்பில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காசு இங்கே அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையிலே. இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ரோட்டில் வைக்கிற அவன்கிட்ட கதையை கேட்டு அங்கே வெளிநாட்டு போகிற உண்மையிலே போய் வந்து அங்கே வந்து உண்மையிலே பயங்கர கஷ்டம். வெளிநாட்டில் குடியை தாண்டணும், வெயிலை தாண்டணும், எல்லாம் தாண்டி தான் அங்கே உழைக்கணும். நம்ம நாட்கள் என்ன சொல்கிறேன், அங்கே போனால் காசு குறைக்கலாம் என்று வட்டிக்கெல்லாம் காசு வண்டி அதுவும் எவ்வளோ 1 கோடி 1.5 கோடி கட்டி உண்மையிலே அந்த யூரோப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. அம்மாவை பிரியணும், அப்பாவை பிரியணும், கட்டின மனைவியை பிரியணும், காதலியை பிரியணும், பிள்ளையை பிரியணும். கடைசியில் யோசிச்சு பாருங்க, தண்டை அம்மா சேர்த்தா கூட வரையல. நீங்கள் உங்களோட அம்மாவோ மனைவியோ யார் சேர்த்தா கூட அங்கே இருந்து நீங்கள் வரையலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த காசை கொண்டு அந்த நாட்டில் செலவழிக்கிற விட நம்ம நாட்டில் நீங்கள் ஒரு 1.5 கோடி தேவையில்ல, ஒரு 20 லட்சமோ ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு முதல்ல போட்டு நீங்கள் ஒரு கடையோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது காலப்போக்கிலே உங்களோட ஒரு தொழிலதிபரோ ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நீங்கள் ஆனால் எடுத்த உடனே வந்து நீங்கள் பெரிய பறக்க ஆசைப்படக்கூடாது. இப்போ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு லாபத்தை வச்சுட்டு நீங்கள் தொடங்கினா தான் அந்த லாபத்தை வச்சு அதை முதலீடாக்கி மாற்றி உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். மேலே கவலையாக கிடக்கு நிறைய. நான் என்ன கேள்விப்பட்டவில்லை, என் ஃப்ரெண்ட் பண்ண நிறைய பேர் போகிறாங்க வெளிநாடு. எவ்வளோ 1 கோடி 1.5 கோடி வேண்டி போகிறானு உண்மையாக. அங்கே போய் வந்து எவ்வளோ ஒரு கவலை என்னடா. அதுவும் சொந்த காசை வச்சுட்டு போகிறலே, அதுவும் கடன் பட்டு அதை விற்று இதை விற்றுண்டு போகிறாங்க. ஆனால் அதை விற்று போகணுமன்ற ஒரு அவசியம் இல்லை உண்மையாக. நம்மளோட சொந்த வளவு காணியை விற்று நம்ம வெளிநாடு போய் அங்கேயுமே நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி உழைக்கலாம். நீங்கள் யூரோப்பில் எல்லாரும் வந்து கோடீஸ்வரனும் இல்லை, எல்லாரும் வந்து கஷ்டப்படணும் இல்லை. இப்போ அங்கே வைத்து ஒரு மரத்துல இந்த காசு விழும் கூட்டியாளி அனுப்புறதா அங்கே அப்பல் தோட்டம் அப்பல் காய்க்கிற மாதிரி காசு காய்ச்சா பரவாயில்ல. நானும் ஒரு கட்டண்டாயதோ சரி ஒரு 60 வயசுல நினைச்சேன் உண்மையிலே அங்கெல்லாம் காசு காய்க்குதுண்டு. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, கன்னடா அவரு ஆஸ்திரேலியா அங்கே அள்ளுறான், என்னடா அது இப்படி கம்பள மாட்டாண்டு. நமக்கே ஒரு ஆசையை தூண்டி வார அளவுக்கு கதைப்பாங்க நம்ம நாங்கள். அந்த ஆசையை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் அது உண்மையிலே வேஸ்ட் ஐயா. அந்த 1 கோடி 1.5 காசெல்லாம் சில இல்லைச்சு. நீங்கள் அங்கே போய் அங்கே கஷ்டப்படுறீங்க எல்லாத்தையும் பிரிங்கி. இல்லை அங்கே இப்போ உழைச்சான்டா, இப்போ அங்கே உழைக்கிற காசு அங்கேயே ரூம் காசோ அங்கே சாப்பாட்டு காசோ, இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு பட்டிஷ் வாங்குறோம்டா அங்கே எப்படியும் ஒரு 2000 3000 ரூபாய்க்கு கிட்ட வரும் ஒரு பட்டிஷ் விலை. அது அங்கே உழைக்கிற காசு அங்கே சாப்பாட்டு செலவுக்கு, ரூம் செலவு, தண்ணி செலவு, கரண்ட் பில்லு, அந்த பில்லு இந்த பில்லு எல்லாத்துக்கும் போனால் மிச்சம் நம்ம இங்கே உழைக்கலாம். உண்மையிலே மக்களே உண்மையில நிறைய இளைஞர்களுக்கு விளங்குது இல்லை. மற்றது வயசு இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா சிலவங்க ட்ரை பண்ணுறாங்கடா யூரோப் போகிறதுக்கு ஒரு 28 30 எல்லாம் போகிறாங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு நீங்கள் கல்யாணம் கட்டணும் இல்லை எவ்வளோ சடம்பு சம்பளம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் அங்கே போய் மக்களே எவ்வளோ காசு செலவழிச்சு நீங்கள் வாழ்கிறத விட நம்ம நாட்டில் இருக்கிற வளத்தை வச்சு நீங்கள் முதலீடு போட்டு தொழில் செய்யுங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலி எடுத்துனாங்க. இந்த காணொலி எங்களுக்கு மேலே நிறைய காதில் அடிபட்ட விஷயம். அதாவது நிறைய பேர் கனடா எவ்வளோ முடிஞ்ச 1.5 கோடி மச்சான் என்னடா இங்கே வட்டி கணம் பண்ணடா. உண்மையிலே கவலையாக கிடந்தது. உண்மையிலே மக்களே அந்த ஒரு காரணத்தை நாங்கள் இந்த வீடியோ எடுத்துனாங்க. உண்மையிலே இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்களை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.